அதிமுகவை திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக்குகிறாரா? இப்படி ஒரு கேள்வி ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான ராப்பை முதலில் பார்த்து விடலாம். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் திமுகவின் வெற்றி எளிதாகும் என பேசியிருக்கிறார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் பேசியது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆமோதித்திருக்கிறார். கூடவே சுயநலமிக்க துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார் தினகரன். இந்த பேச்சுகளை பார்க்கும்போது திமுகவின் வெற்றிக்காகவே எடப்பாடி பாடுபடுகிறாரா என்ற கேள்விகளை எடப்பாடியின் எதிர்ப்பாளர்கள் முன்வைக்கிறார்களா? சுற்றுப்பயணத்தில் பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டும் அதிமுக குறைத்து மதிப்பிடப்படுகிறதா போன்ற கேள்விகளுக்கு விவாதங்கள் மூலம் விடை காண முயல்கிறது இந்த ஆர்டிஎக்ஸ். அதிமுகவை திட்டமிட்டு பலவீனமாக்குகிறாரா? நீங்க பலவீனமாக்குறீங்க. அது எப்படி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை பலவீனமாக்குவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ கண்டிப்பா அப்படி ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிறோம் என்று சொன்னா அதற்கான ஒரு அடிப்படைகள் இல்லாம நாம் இப்படி ஒரு கேள்வி எழுப்ப மாட்டோம். ஏன் நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழுந்தது என்பது தொடர்பான ஒரு பேட்டியை பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்ற உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பாரா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். இதை நாம அப்படியே நேர் பொருள் எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு மறை பொருள் இருக்குல்ல. அந்த மறை பொருள் என்ன சொல்லுகிறது? அதுல இருந்து தானே நமக்கு இந்த கேள்வி வருகிறது. அவரே தான் நீடிக்கணும், நானே முன்மொழிகிறேன், நீங்க தான் அந்த வழிநடத்துற அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தகுதியானவர் என்றெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னு சொன்னா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா நல்லது. அதுதான் இப்போ அவர் பலவீனமான எதிரியாக இருப்பாரு. அதுதான் நமக்கு வாய்ப்புன்ற அர்த்தத்துல தானே அவர் பேசுறாருன்னு வந்துடும். இல்ல, நீங்க கேட்க போற மிக முக்கியமான கேள்வி, அதிமுகவை திட்டமிட்டு பலவீனமாக்குகிறாரா அப்படிங்கும்போது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அந்த கட்சி வலுவிழக்குது, அதனால அதிமுக ஒருங்கிணைக்கிறோங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிற போது உதயநிதி ஸ்டாலின் இல்ல நீங்க அப்படிலாம் எதுவும் அதிமுக ஒன்றிணைச்சிடாதீங்க, பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதிராளி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாருன்னு ஒரு டோன் வருது.